ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நிறைய பேர் ஸ்டக் ஆகிருக்கிறீங்கல்ல. பெயின்லேயே இருக்கீங்க, லூப்லேயே இருக்கீங்க, உங்கள் ட்வின் ஃப்ளேம் பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. ஒரு ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்வேஸ் கோயிங் பிஹைண்ட் த வை. ஏன் 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 எனக்கு, ஏன் இப்படி, ஏன் இந்த மாதிரி, ஏன் இது நடக்குது, ஏன் எனக்கு இந்த சிங்க்ரானிசிட்டிஸ்லாம் வருது, ஏன் எனக்கு இந்த சிம்பிள்ஸ்லாம் என் முன்னாடி வருது. இந்த ஏன் அப்படிங்கிற கொஷினை இது வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்களேன். இட் இஸ் மீனிங் சம்திங் டு மீனா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். அங்கே கொஷின்லேயே நின்னீங்கன்னா அந்த கொஷினை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா என்னோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து மேம் எனக்கு இந்த மாதிரி வருது, அக்கா எனக்கு அது பார்க்குறேன், நான் சிஸ்டர் நான் இந்த மாதிரி பார்க்குறேன், ஏன் எதனால் எனக்கு பெயின் வருது, எதனாலனா இந்த ஜேர்னியில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்காம திரும்ப 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 வந்து என்கிட்ட கொஷின் கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரைட்டான டைமில் காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன் அப்படிங்கிற கேள்வியை இனிமே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ஷனாக மாற்றுங்க. இப்படி வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம முன்னாடி வருதுன்னா காட் இஸ் சேயிங் தட் யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக், டேக் தட், மூவ் ஃபார்வர்ட். நான் திரும்ப திரும்ப என்னோட எல்லா வீடியோலையும் உங்கள்கிட்ட சொல்கிறது இன்னர் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஏன் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் இன்னர் ஒர்க் பண்ணணும் இந்த மந்த்ராவை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்கள். ஸோ ஏங்கிற கொஷினை மாற்றி எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங் இன் மை செல்ஃப் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. என்ன சிங்க்ரானிசிட்டிஸ்னு தேடாதீங்க. என் ட்வின் ஃப்ளேமும் நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமா, ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தோமா, ஒரே கண் இருக்கா, ஒரே காது இருக்கா, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க உங்கள் ட்வின் ஃப்ளேம் தான். அவங்க வெள்ளையாக இருக்காங்களா, நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்களா, கருப்பாக இருக்கீங்களா, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. த சோல் இஸ் த சேம். அந்த சோல் சேமுங்கிறதுக்கு வெளியில் பார்க்குற ஒரு விஷயமும் நம்மளால் மேட்ச் பண்ணவே முடியாது. அந்த சோல் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதே உங்கள் இன்னர் ஒர்க்கில் தான். நீங்கள் அந்த சோல்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியறதே உங்களோட இன்னர் ஒர்க்குனால தான். அந்த சோல் வந்து உங்களை தேடி வருங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அவங்களே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறாங்க, எதனால் இந்த மாதிரி எனக்கு நடக்குதுன்னு. அந்த அளவுக்கு உங்களோட இன்னர் ஒர்க்கை அவங்கள சேஞ்ச் பண்ணும். நீங்கள் உங்களே லவ் பண்ணுங்களேன். நான் எவ்வளோ என்னை லவ் பண்ணுறேன், அப்போ என்னோடய ட்வின்னுக்கு என் மேலே அவ்வளோ லவ் வருது. அது என்னால் பார்க்க முடியுது. இது வந்து ஐ எம் நாட் டெல்லிங் இட் ஜஸ்ட் ஃபார் ஒரு வியூஸ்க்காக நான் இந்த சேனலில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எனக்கு பிஸ்னஸ் கிடையாது. இது என்னோடய சோல் பர்பஸ். என்னோடய சோல்லேருந்து சொல்கிற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை மட்டும்தான் இந்த சேனலில் நான் பேசுகிறது. ஸோ நம்பி ஃப்ரண்ட்டில் போங்க. கீப் ஒர்க்கிங் ஆன் யோர் செல்ஃப். டோன்ட் லுக் அட் எனி அதர் திங். நீங்கள் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட் இந்த ஜேர்னியில். நீங்கள் இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சோலும் இம்பார்ட்டண்ட், உங்களோட ட்வின்னும் இம்பார்ட்டண்ட். ஓகே வியர்ஸ். ஸோ டேக் கேர். பாய்.